ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி கீரை மசியல் தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீட்லேயே விளைஞ்ச பசலைக்கீரை எடுத்திருக்கேன் நான். இது நம்ம வீட்லேயே வந்து கொஞ்சம் விதை வாங்கி போட்டு ஒரு பாட்டில் வச்சாலே அழகாக வளர்ந்துடும். டெரஸில் வச்சாலும் இல்லைனா பால்கனியில் நீங்கள் வச்சிங்கனாலும் அழகாக எந்த மருந்தும் போடாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை நம்மளுக்கு கிடச்சிரும். இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது தான், மேலே டெரஸில் வச்சுருக்கேன் நான். அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் என்னென்னு. நான் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி 3 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துப்பேன், ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இது நான் இப்போ கீரை கடையிலுக்கு வந்து என்ன வந்து பருப்பு எடுத்திருக்கேன்னா, நான் மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், பாசி பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இது நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே ஒன்று பாசி பருப்பில் போட்டிருப்பேன் கீரை. இது மைசூர் பருப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா போடும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு குக்கரில் வந்து நான் வந்து சும்மா ஒரு அரை கப் அளவு, சின்ன கப்பில் அரை கப் அளவு மைசூர் பருப்பு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மைசூர் பருப்பு சேர்த்துக்காதீங்க. எந்த பருப்புனாலும் கீரை செய்யும் போது அதை வந்து டாமினேட் பண்ணிடும், கீரை ஒரு டேஸ்டே வராது. கீரை நிறையா இருக்கணும், பருப்பு கம்மியாக இருக்கணும். இப்போ நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/4 கப்பு அளவு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தக்காளி கொஞ்சம் நல்லா கூட சேர்த்துக்கோங்க, ஒரு 3 தக்காளி. நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகா. நான் காரம் நிறைய யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. நானே தான் வீடியோ எடுக்கிறேன், பசங்களுக்கு வேலையாக இருக்கிறதுட்டு யாரும் இல்லை, சரி நம்மளே எடுத்துடலாம்னு சொல்லி தான் நானே எடுக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு என்ன போடலாம்னா, மஞ்சள் தூள் வந்து ஒரு கீரைக்கு வந்து ரொம்ப மஞ்சள் தூள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வெந்தயத்தூள் ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வேக வச்சு ஒரு 2 ஸ்டீம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரையை வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணி வேக வைக்கணும். இப்போ பாருங்க, இப்போ வந்து 2 ஸ்டீம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம்னா, இப்போ கீரையை வந்து நம்ம அரிஞ்சு வச்சுக்க போறோம். உங்களுக்கு வந்து அப்படியே போடனா கூட போட்டுக்கலாம், கடையும் போது கடைஞ்சிடலாம். ஆனால் நான் கொஞ்சம் அரிஞ்சு போட்டேன்னா சீக்கிரமா ஃபாஸ்ட்டாக வெந்துரும்னு சொல்லி தான். நெக்ஸ்ட் கூட வந்துட்டு தேங்காய் வச்சிருக்கேன். தேங்காயும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் ஒரு அளவு நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க, கீரையை நல்லா அரிஞ்சு வச்சுட்டேன் நான். நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து செய்யும் போது அது ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் எந்த மெடிசனும் போடாமல் வளர்ற கீரை இல்லைங்களா இது, அதனால நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த தண்டை கூட நீங்கள் ஆஞ்சிட்டு, கீரை அந்த இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த தண்டை திருப்பி உடச்சி நீங்கள் வச்சிங்கனாலும் அழகாக வந்துடும் திருப்பி. நான் அப்படி தான் செய்வேன் நான். செடி அழகாக வந்துடும் திருப்பி, கீரை செடி. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு, பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடைஞ்சாச்சு பாருங்க. நானே வீடியோ எடுக்க தொட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக காட்ட முடியறதில்ல, அதனால கடைஞ்சிட்டேன். கொஞ்சம் ஒரு அளவு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். வந்து பருப்பை உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, அந்த தக்காளியெல்லாம் நல்லா கடைஞ்சி வந்துருச்சு. திருப்பி ஒரு வருஷம் நம்ம வந்து இதில் வந்து போட்டு கீரை போட்டு அது வெந்தவொன்னா திருப்பி கடைய போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா, கீரையை எடுத்து இதை போட்டுடலாம். இதில் கீரைக்கு எந்த தண்ணியும் தேவையில்லை, இதே அளவு தண்ணி போதும். இதை வந்து ஓப்பன் பண்ணியே வேக வைங்க. இப்போ கீரையும் இந்த பருப்பு, தக்காளி, இந்த வெங்காயம் எல்லாமே ஓப்பன் பண்ணியே இதில் வேக வைக்கணும். இதுலேருந்து விடுற தண்ணியும் அதில் இருக்க தண்ணியும் கரெக்டாக வந்துடும். அது வெந்து வரவும் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்ல கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு.
பாருங்க, உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டு நல்லா வேகுது. ஓப்பன் பண்ணியே தான் விட்டேன். குக்கரில் வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க கீரையை மட்டும். பருப்பு மட்டும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு கீரையை வந்து நல்லா இப்படி இது பண்ணிடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம இங்கே வந்து தேங்காயும் ஜீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, குறை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதி விட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாச்சு. விட்ட உடனே நல்லா பாருங்க, கீரைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காயும் நல்லா வந்துட்டு இது கூட சேர்ந்து நல்லா கீரை, பருப்பு, தேங்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்கணும், க்ளோஸ் பண்ணாதீங்க. பருப்பு மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து இது கடைஞ்சிட்டு இப்போ நல்லா போட்டு இன்னொரு கடைஞ்சிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு பருப்பை கடைஞ்சி எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்துட்டு நல்லா வந்து இதையும் நல்லா போட்டு இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், நான் வெங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இதுவும் போட்டுக்கலாம், நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இது தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் காட்டுறவங்களுக்கு கடைஞ்சிட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரைக்கும் கொஞ்சம் நல்லா, எப்போவுமே நம்ம தாளித்து ஊற்றுற வெங்காயம், காஞ்ச மிளகா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் வந்துட்டு. அதே மாதிரி அந்த தாளிப்பு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், நான் பருப்பு யூஸ் பண்ணால் நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்பேன் எல்லாத்துக்கும். இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் நம்ம வீட்லேயே வளைஞ்ச கீரையை எடுத்து செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நல்லா கீரையை வந்து கடைஞ்சி வச்சாச்சு. கீரை எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ இதை எடுத்து ஸ்டோவை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நல்லா இதை எடுத்துட்டு இது கீரை மசியல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா அந்த தாளித்து ஊற்றின உடனே அப்படியே நல்லா அப்படியே நிற்கிது. வாசனையாக நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இது கூட வந்து ஒரு அப்பளம் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லை ஊறுக்காய் வச்சு வெறும் சாதத்து கூட போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இது கூட வந்துட்டு மீன் தான், நாங்கள் எப்போவுமே கீரை செஞ்சால் மீன் தான் செய்வேன் நான். நிறைய பேர் சொல்லுவாங்க மீன் செஞ்சால் ஒத்து வராது, நல்லா இருக்காது, கூட சாப்பிடக்கூடாது கீரை கூடனா. ஆனால் நான் வந்து எப்போவுமே எங்களுக்கு வந்து டெய்லி அதை சாப்பிட்றதோட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. இப்போ மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நான். இல்லைன்னா நீங்கள் அப்பளம், ஊறுக்காய் எதுனாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெத்த சாதத்து கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கீரை அட்லீஸ்ட் வீக்லி 2 எடுத்துக்கணும் நீங்கள். ரொம்ப அயன் சத்து உள்ளது. அதுவும் இந்த பசலைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள்.